சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஓ பட்டர்ஃப்ளை படத்தோட விமர்சனம். ஓ பட்டர்ஃப்ளை ஒரு பட்டர்ஃப்ளை பறந்தா எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி ஒருத்தர் மனதுக்குள்ளார 1008 விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பெண், அவங்கதான் இது கதை நாயகி சம்பந்தப்பட்ட கதை. நான் 2 ஹீரோக்களும் இருக்காங்க, வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க ஒரு படம். உண்மையா இந்த இயக்குனர்கள் மாற்று சினிமா விரும்புகிற ரசிகர்களை வேற களத்துக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு படங்கள் ஓடுறதில்ல போறதில்ல அப்படிங்கிறது வேற விஷயங்கள். ஆனா இந்த படத்தோட இயக்குனர் ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு. ஒரு அருமையான ஒரு நாவல்டியான ஒரு ஸ்டோரிய தன்னுடைய கதையாக்கி இருக்கிறாரு. அது கொஞ்சம் காமெடியா இருக்கிறது சிலருக்கு உறுத்தலாம். இதெல்லாம் கண்டிப்பா ஒரு 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாணமான புதுமண ஜோடி கொடைக்கானல் மூணார் மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு அந்த பையன் கூட படிச்ச பையன் வர்றாங்க கெஸ்டா. வந்தவனை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அதிர்ச்சி ஆகல, ஹீரோவுக்கு இவனுடைய மனைவியை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுது. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் முன்னாள் காதலர்கள். இது தெரிஞ்சுதான் ஹீரோ வராரா, இன்னொரு அந்த அந்த இந்த பொண்ணை லவ் பண்ண ஹீரோ, கல்யாணம் பண்ண ஹீரோல வராரா அப்படின்னீங்கன்னா அவருக்கு தெரியல. இந்த பெண்ணுக்கு அவனை முன்னாடியே தெரியும், இங்க வரப்போறது அவருதான்ன்றது கூட அவருக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா அந்த பையனோட அர்ஜுன் அப்படிங்கிற அந்த கேரக்டரோட அர்ஜுன்கிற தன் கணவன் அந்த கேரக்டரோட சூர்யாவோட நண்பர் அப்படிங்கிறதுனால தான் இவனை அந்த பெண் அதாவது கரம் பிடிக்குது. காதலித்தவனுடைய நண்பன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் கரம் பிடிக்குது. ஆனா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் அந்த நண்பன் சூர்யாவுக்கு தெரியாது. இறுதியில வீட்டுக்கு வந்த சூர்யா காதலியை பார்த்ததும் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, அர்ஜுனை செவுத்த நக்க விடுறாருங்க. ஏன், எதுக்கு? அடுத்து கோல்ஃப் வீட்டுக்குள்ளாரையே ஒரு ட்ரிங்க் கிளாஸ் வச்சு அதுக்குள்ளார பந்தடிக்க விட்டு அதுல தோத்தா ட்ரூவா டேரா, ட்ரூத்தா டேரா அப்படின்னு கேட்டு அந்த வீட்டுக்குள்ளாரையே டேரா போட நினைக்கிறாரு. குறிப்பா அந்த அர்ஜுன்கிற அந்த கேரக்டரோட மனைவி மனதுல டேரா போட நினைக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கஞ்சா பிடிச்சு அர்ஜுனும் மயங்கி சரிகிறார் பாத்ரூம்குள்ளார. அப்போ இவருக்கு வசதி ஆயிடுது. அதன் பிறகு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற கதை. அது இல்லாமல் தன் கணவனுக்கு கண்டம் ஆடினோன்னு அந்த பெண் பதபதிச்சு போறா. பதபதிச்சு போய் அந்த ஒரு முடிவு, ஒரு ஜோசியக்காரமா ஒரு பரிகாரம் சொல்லுது. அதை செய்யாமல் தன் கணவனை பறிகொடுத்தாளா இல்ல பரிதவிப்போடையே இறுதி வரை வாழ்ந்தாளாங்கிறத வித்தியாசமாவும் ஒரு உறுப்பாவும் சொல்லியிருக்காப்புல. எப்போதும் என்னை கைவிட்டு ஓட்டினவன் தானே நீ, இன்னும் சூர்யாவை பார்த்து இந்த பெண்மணி கேட்க, இந்த நிலையிலும் இந்த கண்டம் புருஷனுக்கு அப்படிங்கிற நிலையிலும் அந்த பெண்மணியை கைவிட்டு சூர்யா போனாரா இல்ல கை கொடுத்தாராங்கிறத வித்தியாசமாவும் விறுவிறுப்பாவும் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த ஓ பட்டர்ஃப்ளை. இதுல ஓ பட்டர்ஃப்ளைன்னு பேர் வைக்க காரணம், அந்த வீட்டுல வாட்ச்மேனாவும் சமயக்காரராகவும் இருக்கிற நாசர் ஒரு பட்டர்ஃப்ளைகளை அந்த பரிதவித்து ஒரு மாதிரி சிக்கிக்கிற இந்த சிலந்தி கூண்டு இல்லை வேற முள் செடியில சிக்கிக்கிற பட்டர்ஃப்ளைகளை கொஞ்ச நாள் பாதுகாப்பா வச்சிருந்து திருப்பி பறக்க விடுறது அவருடைய ஒரு ஒரு ஹாபியா இருக்குது. அப்படி ஒரு காதல் மனம் கொண்டவர் தான் நாசர். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாள் ஒரு பட்டர்ஃப்ளையை பறக்க விடுறாரு. அது அப்படியே போய் ஒரு சிலந்தி வேலையில மாட்டிக்குது. அதை மீண்டும் உயிர்ப்பிக்க வச்சாரா இல்லையா நாசர், சிலந்தி கடிக்க வர்ற நேரத்துல. இது இல்லாமல் ஒரு சோடா புட்டு கிழவி அப்படின்றதுல கீதா கைலாசம் வராங்க. அவங்க ஜோசியன்ற பேர்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இந்த ஜோசியக்காரர்கள் அத்தனை பேருமே போய் பித்தலாட்டக்காரர்கள் மாதிரி ஒரு துணியை கிளைமாக்ஸ்ல இந்த பட இயக்குனர் ஏற்படுத்தி இருப்பது மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு நாவல்டியான ஒரு கதையை ரொம்ப அழகா படமாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அதை உட்காந்து பார்க்க பொறுமை வேணும். ஆனாலும் நமக்கு ஏற்ற அந்த மாதிரி விஷயங்களும் அங்கங்கே படத்தில் வர்றதுனால ரொம்பவே பிடிச்சி போயிடுது ஒரு கட்டத்துக்கு மேலே. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இந்த படங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த படம் பார்த்த பத்திரிகையாளர்கள் மத்தியில் இருந்தது. அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நிவேதிதா சதீஷ் அவங்க தான் இந்த படத்தில் கதையின் நாயகியா, காதலனுக்கும் கணவனுக்கும் இடையில தவிக்கிற ஒரு காதல் நாயகியா அருமையா நடிச்சிருக்கிறாங்க. சிபி சந்திரன் அவர் தான் இந்த படத்துல ஹீரோ, ஒன் ஆஃப் த ஹீரோ.
மெயின் காதலனா வர்றவர் அவர் தான். அது இல்லாம அதுல் கணவனா வந்து கழிவு இறக்கத்தை நம்மள கிளைமாக்ஸ்ல நம்ம கிட்ட தேடிடுறாரு. மிரட்டி இருக்கிறாப்புல நடிப்புல வரும். மனைவியோட காதலன் தான் தன் நண்பன் அப்படின்னு தெரிய வர்றப்போ, முன்னாள் காதலன் தான் தன் நண்பன் தெரிய வர்றப்போ, இருந்தாலும் அந்த காதல் கண்டினியூ ஆகுங்கிற பதைக்கிறப்போ அருமையா நடிச்சிருக்கிறாப்புல. நாசர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நாசர்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த வரம். அது மாதிரி லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி, எனக்கு நாசர் அடுத்து இவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா இந்த ஹீரோ 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம லட்சுமி பிரியா சந்திரமௌலி இந்த பெண்ணோட அக்காவா வந்து அவங்க கொஞ்சம் ஸ்கோர் பண்றாங்க, அட்வைஸ்லாம் பண்ணி உன் மனசு தான் காரணங்கிறத சொல்லாமல் சொல்றதுல ரொம்ப அழகா லட்சுமி பிரியா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கீதா கைலாசமும் சூடாபுட்டி கிழவியா ரொம்ப அழகா ஒரு கேரக்டரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஜோசியக்காரங்க மொத்த பேரையும் பித்தலாட்டக்காரர்களும் சித்தரிக்க மாதிரி இருக்கிறது மட்டும் வன்மையா கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி இந்த படத்துல அவங்களுடைய பேத்தியா வர்ற அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்குது. இந்த படத்துக்கு உண்மையாவே ஒரு வித்தியாசமான முயற்சி டைரக்டர் விஜய் ரங்கநாதன் அவருடைய எழுத்து இயக்கத்துல இது வந்து வித்தியாசமான முயற்சி அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த படத்தை வந்து ஓ பிடி ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. உண்மையாவே ஓ பிடியா பல சீன்ஸ்ல இந்த படம் தெரிஞ்சுது அப்படிங்கிறத நாம சொல்லிதான் ஆகணும். அந்த வகையில இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.